லவ் ஜிஹாத் என்பதை யார் பார்த்து அச்சப்படணும்னா, தவறாக அபலை பெண்களை அயோக்கியத்தனமாக இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிராக மூளைச்சலவை செய்யப்பட்ட சில இளைஞர்கள் அந்த தப்பை செய்யறாங்க. அவன் தான் லவ் ஜிஹாத்துக்கு பயப்படணுமே தவிர ஒட்டுமொத்த முஸ்லீம்கள் பயப்பட தேவையில்லை. அப்ப ஆணும் பெண்ணும் தனிச்சிருப்பதால் சாத்தான் கூட மூணாவதா வந்து சேர்ந்துருவான். அதனால பெண்கள் ஆணோடு தனிச்சிருக்காதீங்க, ஆண் இஸ்லாமியனா இருந்தா பெண்ணோட நிறைய தனிச்சிருக்கிற சந்தர்ப்பத்தை உருவாக்கிறாத அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறதுனா, இப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல நான் இஸ்லாமிய மக்களை பெருக்குவதற்காக இல்ல இஸ்லாமிய போரில் வெற்றி பெறுவதற்காக ஒரு இந்து பெண்ணை மூளைச்சலவை செய்து அவரை கற்பழிச்சு அவளை கல்யாணம் பண்ணி அவளுக்கு குழந்தை கொடுத்து அவளை கொண்டுட்டு போய் ISISல சேர்த்து அதுல ஜெயிக்க வச்சு அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டா உண்மையான முஸ்லீமா? நபிகள் நாயகம் சொன்னதற்கு எதிர்த்து செய்யற நாதாரி நீனு, செருப்பகல்ட்டி அடிக்கிற இவன் முஸ்லீமே கிடையாது, இவன் சாத்தானின் பிள்ளைன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தீய செயலை இவன் லவ்ன்ற பேர்ல ஒரு ஜிஹாத் என்ற பேர்ல ஒரு புனித போருக்காக நான் செய்யறேன்னு அபலை பெண்களை ஏமாத்துனா அது இஸ்லாம் அல்ல, இஸ்லாமிய நம்பிக்கைக்கு எதிரானது, நபிகள் நாயகத்தின் சொல்லுக்கு எதிரானது. இந்த மாதிரி எந்த இஸ்லாமியன் செய்தாலும் அவன் இஸ்லாமிய நம்பிக்கையின் அடிப்படையிலேயே 80 சாட்டை அடி நடு ரோட்ல நிக்க வச்சு அடிக்கணும். இப்படிப்பட்ட ஒரு குற்றத்திரு செயலாச்ச இதை இஸ்லாமிய மக்கள் வெளியில் சொல்லணுமா வேணாமா? இதுதாங்க இஸ்லாம், லவ் ஜிஹாதுன்னு ஒண்ணு எங்கள்கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, பாத்தீங்களா பாஜக என்ன பாஜக எங்கடா வந்துச்சு? நிமிஷா சம்பத்தை கூட்டிட்டு போனது ஒரு இஸ்லாமியன் தானே, ISISல சேர்த்தது ஒரு இஸ்லாமியன் தானே, கேரளாவிலிருந்து ஒரு 4 பெண்களுக்கு மேல போயிருக்கிறாங்கன்றது கேரளாவுடைய மத்திய அரசுடைய புள்ளி விவரம் சொல்லுது, அது பொய்யா? அப்ப உண்மை சம்பவம் நடந்திருக்கிறது. ஒரு இஸ்லாமியன் அல்ல பல இஸ்லாமியன் இந்த தவறை செய்திருக்கிறான், பல அப்பாவி கிறிஸ்தவ இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனா அது இஸ்லாமிய நம்பிக்கையோட தொடர்பு படுத்தாதீங்க. நபிகள் நாயகம் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார், இப்படி செய்வது தவறுன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி செய்தவன் அவன் சாத்தானின் பிள்ளையாக இருப்பான தவிர ஒரு இஸ்லாமியனின் பிள்ளையா இருக்க மாட்டான். நீங்க பேசுங்க, எந்த இஸ்லாமிய அமைப்பு பேசுனாங்க? தமிழ்நாட்டில் ஜவாஹிருல்லா அப்படி பேசினாரா? ஆலூர் ஷானவாஸ் பேசினாரா? தமீமுன் அன்சாரியோ நவாஸ்கனியோ அப்படி பேசினாரா? எல்லாம் வாயை பொத்திக்கிட்டு பாஜக என்னடா பாஜக எதை செஞ்சாலும் பாஜகன்னு சொல்லிடுவீங்களா? அப்ப அது உண்மை கிடையாதா? அது கற்பனையா? அது தி கேரளா ஸ்டோரி என்ற அந்த கதை உண்மையாகவே இல்லையே, அப்படி நடக்கவே இல்லை, கொஞ்சம் கூட அப்படி நடக்கலையா? அவன் மதகுருவே கிடையாது. எங்க நம்பிக்கையில ஆண் கல்யாணம் பண்ணணும், பெண் கல்யாணம் பண்ணணும்னா ஆணின் தரப்பில் வழி இருக்கணும், பெண்ணின் தரப்புல சாட்சி இருக்கணும், பெண்ணுக்கு அப்பா இருக்கணும், அம்மா இருக்கணும். யாருமே இல்லைன்னு ஒடியாந்து வந்தா ஒரு ஜமாத்து தலைவர் முன்னால நிக்கணும், ஜமாத்து தலைவர் அந்த குடும்பத்துக்கு தகவல் தெரியப்படுத்தணும். இத்தனை விஷயம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி என்னவெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் அரசுக்கு தெரியப்படுத்தணும். அதே மாதிரி திருமணம் இருக்கிறது என்றால் முறையாக யாருக்கு தெரியப்படுத்தணும், அதெல்லாம் செய்யணும். இவ்வளவு நடக்காம ஒன்று நடக்கிறது என்றால் அது இஸ்லாம் கிடையாது, அவன் மதகுரு கிடையாது. அங்கு நடக்கக்கூடிய எந்த செயலுக்கும் இஸ்லாமிய மக்கள் பொறுப்பேற்க தேவையில்லை, அச்சப்பட தேவையில்லை. அப்படி 4 நயவஞ்சகன் இஸ்லாமியர்கள் பெயரில் செஞ்சிருக்கானா அவனை செருப்ப கழட்டி அடிக்கணும்னு சொல்லுங்க. அந்த லவ் ஜிஹாதிற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் நம்பிக்கைக்கும் இஸ்லாமியர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுங்க. ஒரு பொதுவாக சொல்லாம எடுத்ததற்கெல்லாம் காவிச்சாயம், எடுத்ததற்கெல்லாம் பிஜேபி அஜெண்டா, எதிர்த்ததற்கெல்லாம் அது பாஜகவுடைய நடைமுறை. இப்படி பேசி பேசி இஸ்லாமியர்கள் உண்மையை நீங்கள் ஏன் மறைக்கிறீர்கள் என் கேள்வி. நான் அடுத்து சொல்றேங்க, நபிகள் நாயகம் சொன்னதோட நான் நிறுத்தல, திருக்குரான் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இப்ப இவங்க நோக்கம் என்ன? இந்த படத்துல காட்டுற காட்சி இப்படி இந்து பெண்களை அல்லது கிறிஸ்துவ பெண்களை மயக்கி அவர்களை கொண்டு போய் ISIS தீவிரவாதத்துக்கு விடுறது இஸ்லாமத்தில் ஒரு ரொம்ப நல்ல செயல். அவங்களை அப்படி கட்டாயப்படுத்தி அவங்களை கொண்டு போய் விட்டு தவிக்க விடுறது, அந்த பெண்களை கதற விடுறது இஸ்லாத்தில் ரொம்ப நல்ல செயல்ற மாதிரி அந்த படத்துல காட்டுறாங்க. இப்படி ஒரு 4 நாதாரி செஞ்சதுனால அந்த படத்துல காட்டுறாங்க. உண்மையான இஸ்லாமிய இந்த திருக்குரான் நம்பிக்கை சொல்லுகிறது, லா இக்ராஹா ஃபித்தீன், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது. ஒருத்தனை கத்தியை காட்டி நீ இஸ்லாத்துக்கு வான்னு ஒருத்தன் சொன்னானா அவன் இஸ்லாமியம் கிடையாது, அவன் சாத்தான். ஒருத்தன் ஒரு பொண்ணை மயக்கி கல்யாணம் பண்ணி அதன் மூலம் இஸ்லாத்திற்கு கொண்டு வரலான்னா அவன் இஸ்லாமியன் கிடையாது, அவன் சாத்தான். ஒருவன் வேற ஏதாவது பணத்தை ஆசையை காட்டி நீ இஸ்லாத்துக்கு அவனுக்கு பணம் கொடுப்பேன் கல்வி கொடுப்பேன்னு சொன்னானா அவன் உண்மையான இஸ்லாமியன் கிடையாது, அவன் ஒரு சாத்தான். ஏன்? லா இக்ராஹா ஃபித்தீன், திருக்குரான் சொல்கிறது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. நிர்பந்தப்படுத்தி யாரையும் இஸ்லாத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. திருக்குரான் சொல்லுகிறது, ஒருத்தன் நிர்பந்தப்படுத்தி ஒருத்தன் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் கூட, யாரோ ஒருத்தன் ஒரு கயவன் அப்படி செஞ்சிருந்தா கூட திருக்குரான் சொல்லுகிறது ஒருவர் விரும்பினால் இந்த மார்க்கத்தில் இருக்கலாம், விரும்பினால் இந்த மார்க்கத்தை நிராகரிக்கலாம், எனக்கு தேவையில்லைன்னு சொல்லலாம். இவ்வளவு சுதந்திரம் கொடுக்கிற மார்க்கங்க.
திருக்குரான் சொல்லுகிறது நீ விரும்பினா இந்த மார்க்கத்தில் இஸ்லாத்தில் இருடா, நீ உன்னை முஸ்லீம் அடையாளப்படுத்து. எனக்கு பிடிக்கிற நீ எந்த மதத்துக்கு போனாலும் அது ஓ சாய்ஸ். இது நல்லது, இது கெட்டது அப்படின்றத நான் சொல்லிட்டேன். கடவுளுடைய வேதத்தில் இருக்கிறது. நீ விரும்பினா ஏத்துக்கோ, விரும்பினா நிராகரிச்சுட்டு போன சொல்ற ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கிற ஒரு ஜனநாயகம் இருக்கிற ஒரு இஸ்லாமிய மார்க்கத்துல நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி சூழ்ச்சி செய்து ஒரு பெண்ணை பலியாடாக மாற்றி ஒரு தீவிரவாத செயலுக்கு கொண்டு போய் ஒருத்தன் விடுறான். அதுக்கு பேர் லவ் ஜிஹாத் பேர் வச்சா அதுல ஏன் இஸ்லாமியருக்கு சம்பந்தம் இருக்கு? எங்களுக்கு அது சம்பந்தம் கிடையாது. ஏன் அந்த ஜிஹாத் என்ற பெயர்? ஜிஹாத் என்றால் போர் புரிதல். அவன் என்ன பண்றான்னா ஒரு போருக்கு அந்த பெண்களை தப்பா கொண்டுட்டு போய் சேர்க்கிறான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், தன் நாட்டை பாதுகாப்பதற்கு எவன் இன்னுயிரை நீக்குகிறானோ அவன் ஜிஹாதி, அவன் தேசத்திற்காக உயிர் கொடுக்கிற மாவீரன் சொன்னாங்க. நான் அதை பெருமையா கருதுறேன். பாகிஸ்தானை எதிர்த்து யுத்த களத்தில் முதல் வரிசையில் வேலூர் பிரான் நின்று அவன் 4 பேரை சுட்டுட்டு நான் உயிரிழந்தான் என்றால் நான் ஜிஹாதி. என் தேசத்திற்காக, என் பாரத மண்ணிற்காக என் ரத்தத்தை இந்த மண்ணில் கொடுத்து பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோ அல்லது பாகிஸ்தான் ராணுவத்தை எதிர்த்து நான் கொண்டுட்டு நான் செத்துட்டேன்னா நான் ஒரு போராளி. அது புனிதம். என் இறைவன் எனக்கு சொர்க்கம் கொடுப்பான் நம்புறேன். இதுதான் இஸ்லாமிய நம்பிக்கை. ஆனா இங்க ஜிஹாத் என்ற பெயர்ல ஹிந்துத்துவம் என்கிற ஒரு உயரிய சித்தாந்தத்தை யாராவது பேசினா கொலை செய்யறது, ஹிந்துத்துவம் ஒருத்தன் பேசுறானா அவனை காயப்படுத்துறது, அவன் கையை வெட்டுறது. இதெல்லாம் கடந்த காலத்தில் எஸ்டிபிஐ செய்யல, கடந்த காலத்தில் பிஎஃப்ஐ செய்யல, கடந்த காலத்தில் நீங்க போய் அந்த மாதிரி கொல்லல, அதுக்காக 18 பேர் போய் தூக்கு தண்டனை கைதியா மாறல. நீ வாய்ப்பத்தி இருந்தனா அப்ப லவ் ஜிஹாத் என்பது ஏதோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களை பேசுதுன்னு மற்றவெல்லாம் குதிக்கிறான்னா இங்க யார் விளக்கம் சொல்லணும்? அவர்கள் சொல்லலையே. நீங்கள் அமைதியாக தீவிரவாதத்திற்கு இருப்பதினால, அதை ஆமோதிப்பது போன்று உங்கள் நடவடிக்கை இருப்பதனால லவ் ஜிஹாத்ல 4 பேர் 4 பெண்கள் பாதிச்சாலும் அது 4000 பேர் பாதிச்ச மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுத்தப்படுவதற்கு இந்த பக்கமும் தப்பு இருக்கிறது. அதனால தி கேரளா ஸ்டோரி 100% உண்மை கதை, 100% சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. உண்மையான இஸ்லாமியன் ஒரு பெண்ணை ஏமாத்த மாட்டான். சரி, இன்னொரு லாஜிக் நான் சொல்றேன். பார்க்கிற இந்து பெண்களே கிறிஸ்து பெண்கள் எல்லாம் இஸ்லாமிய ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னு வைங்க. இங்க இருக்கிற இஸ்லாமிய பெண்களை யார் கல்யாணம் பண்ணுவா? இந்து ஆண்கள் தான் வந்து கல்யாணம் பண்ணணும். அவன் லவ் பண்ணி அவன் கூட்டிட்டு போயிடுவான். அவன் லவ் பண்ணி தான் கூட்டிட்டு போவான். அப்ப கிறிஸ்துவன் வருவான், ஏன்னா கல்யாணம் பண்ணல, ஒரு பருவ வயதில் ஒரு பெண் கல்யாணம் பண்ணலாம், அவளுக்கு சில உணர்வுகள் இருக்குமா இல்லையா? அப்ப அவன் என்ன பண்ணுவா? அவ போய் ஒரு ராமசாமி கூடயே பீட்டர் கூட யாரு கூட பழக்கத்தான் செய்வா, அது காதலாகும், கல்யாணம் பண்ணிடுவான். அப்ப நீ என்ன பண்ணுவ? ஏண்டா நீ ஒரு இஸ்லாமியன், இங்க இஸ்லாமிய பெண்களே எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, அவங்கள கல்யாணம் பண்றாங்க, நீ எதுக்கு போய் லவ் பண்ற? நீ எதுக்கு போய் அங்க போய் சூழ்ச்சி பண்ற? இங்க காலியா இருக்குது. இங்க நிறைய இஸ்லாமிய பெண்கள் பால்வற்ற நிலையில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு வாழ்க்கையை கொடு.